எடுத்துக்கொள்வோம். இன்றைய செய்திக்கு ஆதாரமாக ஆதிகாமத்துக்களின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 13வது வசனம். ஆதிகாமத்துக்களின் புஸ்தகம் 26:13. அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனன் ஆனான். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு, நீங்கள் விருத்தி அடைவீர்கள். ஆமென் சொல்லுவோமா? நீங்கள் என்ன செய்வீங்க? விருத்தி அடைவீர்கள். ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைங்க, உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பம், உங்கள் வேலை, உங்கள் தொழில் அது விருத்தி அடையணும். நீங்கள் பழுகணும், பெருகணும், நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இது தேவனுடைய சித்தம். அல்லேலூயா சொல்லுமா? ஆண்டவர் சொல்றார், நீங்கள் என்ன செய்வீங்களா? விருத்தி அடைவீர்கள். கர்த்தர் ஈசாக்கோடு கூட இருந்தார். அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான், மகா பலத்தவனாய் மாறினான். ஆமென் சொல்லுவோமா? ஒரு மனிதனோடு ஆண்டவர் கூட இருக்கும் பொழுது அந்த மனிதனை ஆண்டவர் விருத்தி அடைய பண்ணுவார். ஒரு மனுஷியோடு ஆண்டவர் கூட இருக்கும் பொழுது அந்த மனுஷியை ஆண்டவர் ஆசீர்வதித்து, அவங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து, அவர்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து, அவருடைய வருமானங்களை, தொழில்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து, ஆண்டவர் விருத்தி அடைய பண்ணுகிற தேவன். அல்லேலூயா சொல்லுமா? பக்கத்தில் கையை பிடிச்சிருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து விருத்தி அடைய பண்ணுவார். நீங்கள் விருத்தி அடைவீர்கள், நீங்கள் பழுகுவீர்கள், நீங்கள் பெருகுவீர்கள், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஆமென் சொல்லுவோமா? ஒரு மனிதனோடு ஆண்டவர் இருக்கும்போது என்ன செய்யறாரா? விருத்தி அடைய பண்றாராம். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஈசாக்கோடு இருந்தார். அவன் வர வர ஆண்டவரை தேட தேட, தேவ சமூகத்துக்கு வர வர, தேவனை ஆராதிக்க ஆராதிக்க, தேவனை தொழுது கொள்ள தொழுது கொள்ள, தேவ சமூகத்துக்கு அவன் வர 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 ஆண்டவர் அவன் கூட இருந்து, அவன் கர்த்தரை தேடி வர வர அவனை ஆசீர்வதித்து, அவனை விருத்தி அடைய பண்ணி, அவனையும் அவன் குடும்பத்தையும் ஆலமரத்தை போல ஆசீர்வதிச்சு தேவன் பெருக பண்ணுவார். உங்க ஆரம்பம் அற்பமா இருக்கும், முடிவோ எப்படி இருக்குன்னு வசனம் சொல்லுதான்? சம்பூர்ணமா இருக்குமா? அல்லேலூயா சொல்லுமா? ஆண்டவரை தேடி வர்றீங்க. கஷ்டம் இருக்கலாம், கடன் இருக்கலாம், தேவைகள் இருக்கலாம், நெருக்கடி இருக்கலாம், இயலாமை இருக்கலாம், குறைச்சல் இருக்கலாம், வாடகை வீட்டில் இருக்கலாம், சாதாரண ஒரு நபராக இருக்கலாம். ஆனால் ஒரு சந்தோஷமான செய்தி, ஆண்டவர் உன் கூட இருக்கிறாரு. ஆண்டவர் உன் குடும்பத்தோடு கூட இருக்காரு. அவர் உன் பிள்ளையோடு கூட இருக்காரு. சாதாரண இருக்கிற உன்னை உன் கூட கர்த்தர் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிச்சு, உன் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிச்சு, உன் வாழ்க்கையில சந்திக்கிற எல்லா நெருக்கடிகள், வருத்தங்கள், பிரச்சனைகள், வேதனைகள் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலையாக்கி உன்னை வர வர விருத்தி அடைய பண்ணி தேவன் உன்னை பலத்தவனாக பலத்தவளாக கர்த்தர் மாற்றி உன்னை தேவன் உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுமா? உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள் இருப்பவர் பெரியவர். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. நீங்க சாதாரண ஆளு தான், ஆனா உங்களுக்குள்ள யார் இருக்கா? சொல்லுங்க, பக்கத்து கையை பிடிச்சல். நீங்க சாதாரண ஆளு, ஆனா உங்களுக்குள்ள ஒருத்தர் இருக்காரு, வானம் பூமி கொள்ளாதவர், அந்த பெரியவர் உங்களுக்குள்ள இருக்காரு. பயப்படாதீங்க, நீங்க பெரிய ஆளாயிருவீங்க. ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. அப்ப பாருங்க, உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். உனக்குள்ள ஆண்டவர் வந்துட்டாரு, உன் குடும்பத்தில் ஆண்டவர் வந்துட்டாரு. நீ ஒரு ஆள் ஆண்டவரை தேட ஆரம்பிச்சுட்ட, உன் குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய மாற்றம், உன் குடும்பம் முழுவதும் ரட்சிப்பு, உன் குடும்பம் முழுவதிலும் ஆண்டவருடைய சமாதானம், உன் குடும்பம் முழுவதும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம், உன் குடும்பம் முழுவதும் ஆண்டவர் ஒரு ஆள் நிமித்தம் உன் முழு குடும்பத்தையே கர்த்தர் ஆசீர்வதிச்சு விருத்தி அடைய பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ சாதாரண ஆள் நினைக்காத, உனக்குள்ள நான் இருக்கேன், உனக்குள்ள நான் இருக்கிறதுனால நீ பெரிய ஆளாயிருவேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் பாருங்க, ஈசாக்கோடு கூட இருக்காரு. வர 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 விருத்தி அடைய பண்ணி விருத்தி அடைய பண்ணி விருத்தி அடைய பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஆசீர்வதிச்சு ஆசீர்வதிச்சு படிப்படியா 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 ஆசீர்வதிச்சு ஒரு நாள் வரும் பொழுது அவனை விருத்தி அடைய பண்ணி மகாபலத்தவனாய் தேவன் மாற்றிவிட்டார். அல்லேலூயா சொல்லுமா? தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு உன்னை சாதாரண நினைக்காத, நீ பெரிய ஆளா வரப்போற. அல்லேலூயா சொல்லுமா? உங்களை சாதாரண பார்க்காதீங்க, பெரிய லெவலில் வரப்போறீங்க.
உங்க குடும்பங்கள்லாம் பெரிய லெவல்ல வரப்போறாங்க. உங்க பிள்ளைகள்லாம் பல தேசங்களுக்கு ஆசீர்வாதமா மாறுவாங்க. உங்க சந்ததிகள்லாம் மிகப்பெரிய லெவல்ல இருப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை விருத்தி அடைய பண்ணி பலத்தவர்களாய் மாற்றுவேன். அல்லேலூயா சொல்லுமா. ஆண்டவர் தேடி தெரிந்து கொண்ட பிள்ளைகளை, தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொள்கிறார், ஒரு மனுஷியை தெரிந்து கொள்கிறார், அவனை அழைக்கிறார், அவனோடு உடன்படிக்கை பண்ணுகிறார், அவன் மேலே தன்னுடைய ஆவியை ஊற்றி, அபிஷேகத்தை ஊற்றி, வாக்குத்தத்தங்களை கொடுத்து, தரிசனங்களை கொடுத்து, திட்டங்களை கொடுத்து, அவன் வாழ்க்கையில தேவன் சொன்ன எல்லாவற்றையும் நிறைவேற்றி, அவனையும் அந்த குடும்பத்தையும் விருத்தி அடைய பண்ணி, உயர பண்ணி, உயர பண்ணி, உயர பண்ணி, உன்னை கொண்டு உன் குடும்பத்தில் எதெல்லாம் கர்த்தர் செய்யன்னு வச்சுக்காரோ அத்தனை செஞ்சு முடிச்சு உன் வாழ்வை தேவன் வெற்றியாய் மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுமா. சாதாரணமாக உங்களை நினச்சிடாதீங்க. அல்லேலூயா. ஏன்னா பைபிளில் போட்டிருக்கு, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் உங்களை முன்குறிச்சிருக்காராம். ஆமென் சொல்லுமா. அப்படின்னா அர்த்தம், இந்த உலகமே இந்த உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் உங்களை முன்குறிச்சிட்டாராம். ஆமென் சொல்லுமா. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. தேவன் உங்களை பிரித்தெடுத்திருக்காரு. தேவன் உங்களை என்ன செஞ்சிருக்காரு? அழைச்சிருக்காரு. தேவன் உங்களை பிரித்தெடுத்து உங்களை அழைச்சு உங்களை தனியாய் மாற்றி இந்த பல பாரம்பரியத்திலிருந்தும் பல வழிபாடுகளிலும் பல கஷ்டங்கள்லையும் இருளுக்குள்ளையும் சாபத்தில் இருந்த நம்மளை ஆண்டவர் ஒளியின் இடத்துக்கு கொண்டு வந்து தன்னுடைய ரத்தத்தினால கழுவி இன்னைக்கு அவருடைய பிள்ளையா மாத்திருக்காரு. உங்களுக்கு நிறைய உடன்படிக்கைகளையும் ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தத்தங்களையும் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா சொல்லுமா. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு சந்ததியாக இருக்கலாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது. கவலைப்படாதீங்க. பைபிளில் போட்டிருக்கு, ஒருவன் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கட்டளையை கை கொண்டால் 1000 தலைமுறை வரைக்கும் என்னுடைய இரக்கம் அவன் மேலே இருக்குன்றாரு. அல்லேலூயா சொல்லுமா. உங்களை மட்டும் இல்லை, உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளையை ஆசீர்வதிப்பார், உங்கள் பேரன் பேத்தி ஆசீர்வதிப்பார், உங்கள் சந்ததியை ஆசீர்வதிப்பார். சந்ததி சந்ததியாக, வாழையடி வாழையாக தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட, தேவனால் உயர்த்தப்பட்ட, தேவனால் விருத்தி அடையப்பட்ட, தேவனால் மேன்மையாக்கப்பட்ட சந்ததியாக கர்த்தர் உங்களையும் உங்கள் சந்ததியை மாற்றுவார். அவர் சொல்றாரு, நீ விருத்தி அடைவாய், நீ விருத்தி அடைவாய், நீ விருத்தி அடைவாய், நீ விருத்தி அடைவாய், நீ பூத்து குலுங்குவாய், காய் கொடுப்பாய், கனி கொடுப்பாய், நிரப்புவாய். கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை அல்லேலூயா வலதுக்கு வச்சு சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க, நான் விருத்தி அடைவேன், நான் வளருவேன், நான் பெருகுவேன். தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை மேன்மைப்படுத்துவார். அவர் என்னை உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வருவார். நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் வர வர விருத்தி அடைவேன், நான் வர வர விருத்தி அடைவேன், நாளுக்கு நாள் விருத்தி அடைவேன், நான் வளர்ந்து பெருகுவேன். கர்த்தர் என்னை பலத்தவனாய் இயேசுவின் நாமத்திலே மாற்றுவார். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தினாலே அல்லேலூயா. பாருங்க, ஆண்டோடைய வசனம் சொல்கிறது, கர்த்தர் ஈசாக்கோடு இருந்தார், அவன் வர வர என்ன செஞ்சானா? விருத்தி அடைந்து மகா பெரியவனா மாறிட்டானா. ஆமென் சொல்லுமா. ஆண்டவர் சொல்றார், என்ன ஆராதிக்கிற ஒன்ன இந்த உலகத்துல நான் விருத்தி அடைய பண்ணுவேன். அல்லேலூயா சொல்லுமா. ஆனா பிசாசோட நோக்கம் என்னது? எப்படியாவது தடை செய்யணும், உன் விருத்தியை தடை செய்யணும், உன் வளர்ச்சியை தடை செய்யணும், உன் குடும்பத்தை தடை செய்யணும், பிள்ளைகளை தடை செய்யணும், வருமானத்தை தடை செய்யணும். என்னென்ன விதத்தில் நீங்கள் விருத்தி அடையாதபடிக்கு உங்களுக்கு விரோதமாக செயல்படப்படுமோ அவன் செயல்படுவான். ஒரு சந்தோஷமான செய்தி சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் கூட இருக்காரு. அத்தனை தடைகளையும் தேவன் மாற்றி போடுவார். ஆமென் சொல்லுமா. அத்தனை தடைகளை தேவன் நினைச்சுவாரு, மாற்றி போட்டு தேவன் உங்களை விருத்தி அடைய பண்ணுவார். பாருங்க, ஈசாக்கு போய் ஒரு கிணறு தோணுனா என்ன செய்யலாம்? விவசாயம் பண்ணலாம். பஞ்ச காலம் ஆண்டுகிட்ட போய் ஜபிக்கிறான். கர்த்தர் சொல்கிறார், இங்கேயே இரு, இந்த தேசத்திலே இரு, உன்னை ஆசீர்வதித்து நான் பழுக பண்ணுவேன், பெருக பண்ணுவேன்னாரு. கடவுளுடைய வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்டான், திட்டத்தை பெற்றுக்கொண்டான், தரிசனத்தை பெற்றுக்கொண்டான். போய் என்ன செய்கிறான்? கிணறு தோன்றான். கிணறு தோன்றா என்ன செய்யுது? தண்ணி வருது. தண்ணி வந்தோடனே சந்தோஷம் மிருகஜீவனுக்கு கொடுத்து விவசாயத்தை பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறான். அந்த தண்ணியை என்ன செய்கிறாங்க? சண்டை போட்டு பிடுங்குறாங்க. இது எங்களுக்கு சொந்தமானதுப்பா, இந்த கிணறு யாருக்கு சொந்தம்? எங்களுக்கு சொந்தம். இந்த தண்ணி உனக்கு கிடையாதுன்னு சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை அவன்கிட்ட என்ன செய்கிறாங்க? புட்டுங்கிறாங்க. மறுபடியும் ஆண்டோடைய சமூகத்தில் போய் அவன் ஜபிக்கிறான், ஆண்டவரே நீங்கள் இருக்க சொன்னீங்க, நீங்கள் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்க, நீங்கள் கொடுக்குற ஆசீர்வாதத்தை யார் பிடுங்குறா? பிசாசு என்ன செய்கிறான்? பிடுங்குறான். ஆண்டவரே நீங்கள் என்ன மறுபடியும் என்ன செய்யுங்க? ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மறுபடியும் அவன் ஜெபம் பண்றான். இன்னொரு கிணறு போய் தோண்டுறான். அங்கேயும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவனுக்கு வந்துச்சு. கர்த்தர் அவனுக்கு தண்ணியை கொடுத்தார்.
அல்லேலூயா சொல்லுமா. அந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்றாங்க, வந்து தடை செய்றாங்க. இது யாருக்கு சொந்தம், எங்களுக்கு சொந்தம்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சிட்டாங்க, தடை செஞ்சிட்டாங்க. நான் சொல்லுவேன், உன் வாழ்க்கையில் நிறைய தடைகளை சந்திக்கிறியா, உன் குடும்பம் வளர்ச்சி அடைய முடியலையா, உன் பிள்ளைங்க வளர்ச்சி அடைய முடியலையா, உன் சந்ததிகள் வளர்ச்சி அடைய முடியலையா, உனக்கு நிறைய தடைகளை சத்துரு செஞ்சுக்கிட்டு இருக்கானா, ஒரு சந்தோஷமான செய்தி. என்ன செய்தி தெரியுமா, நீங்க மிகப்பெரிய தலைவனா மாற போறீங்க, மிகப்பெரிய தலைவியா மாற போறீங்க. உங்க குடும்பம் ஓங்கி வளர்ந்து பெருக போகுது. அதனால பிசாசால என்ன செய்ய முடியல, பொறுக்க முடியல. ஏசேக்கு சித்தனா போல தடை செய்யறான். ஆண்டவர் சொல்றாரு, நீ தேசத்திலே பழுகும்படிக்கு உனக்கு நான் ரகபோத்தை கட்டளையிடுவேன். இனி ஒருவனும் உன்னை தடை செய்ய முடியாது. துஷ்டன் இனி உன் வழியாய் வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை இனி காண்பதில்லை. தடைகளை நீக்கி போடுகிறவர் உனக்கு முன்பாக சொல்றாரு, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். கரங்கள் தட்டி ஆமென் சொல்லுமா. அல்லேலூயா. மூணாவது ஒரு கிணறு தோண்டினான், கிட்டத்துல யாரும் வரல. அப்ப சொன்னான், கர்த்தர் தேசத்திலே பழுகும்படிக்கு எனக்கு ரகபோத்தை கட்டளையிட்டார். பஞ்ச காலத்துல விதை விதைச்சான். பைபிள்ல போட்டிருக்கு, 100 மடங்கு ஆசீர்வாத தேவன் கொடுத்தாராம். ஆமென் சொல்லுமா. தேவனுடைய பிள்ளைய, உனக்கு சவால் வருதுன்னா சோர்ந்து போயிடாத. ஏதோ பெருசா கர்த்தர் வச்சிருக்காரு. ஏசேக்கு போச்சா சோர்ந்து போகாத, சித்தனா போச்சா சோர்ந்து போகாத. ரகபோத்து உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா சொல்லுமா. அதெல்லாம் சின்ன சின்ன ஆசீர்வாதம், அது போச்சா அதை பத்தி கவலைப்படாத. பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் உனக்கு வச்சிருக்காரு. ஆமென் சொல்லுமா. வலதுக்கு வச்சு சொல்லுங்க, இயேசுவின் நாமத்திலே எனக்கு விரோதமாக எத்தனை தடைகள் வந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அத்தனை தடைகள் உடைத்தெரிக்கப்படுவதாக. அத்தனை தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக. சொல்லுங்க, ஈசாக்கின் தேவன் என்னோடு கூட இருந்து, சொல்லுங்க, ஈசாக்கின் தேவன் என்னோடு கூட இருந்து, என் சந்ததியோடு கூட இருந்து, கர்த்தர் எனக்கு ரகபோத்தை கொடுத்து என்னையும் என் குடும்பத்தையும் என் சந்ததியும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் செய்கிற வேலைகளையும் தொழில்களையும் இயேசுவின் நாமத்தினாலே ரகபோத் ஆரம்பமாவதாக. சொல்லுங்க, ரகபோத் ஆரம்பமாவதாக, ரகபோத் ஆரம்பமாவதாக. நாங்கள் தேசத்திலே இயேசுவின் நாமத்திலே பழுகி பெருகி நிரப்புவோம். அல்லேலூயா சொல்லுமா. பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு ரகபோத் ஆரம்பமாயிடுச்சுன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ரகபோத்னா என்ன அர்த்தம், நான் தேசத்தை பழுகும்படிக்கு கர்த்தர் எனக்கு இடம் உண்டாக்கினார். அல்லேலூயா சொல்லுமா. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஈசாக்கோடு இருந்தார், அவன் வர வர விருத்தி அடைந்து மகாபலத்தவனாய் மாறினான். அல்லேலூயா சொல்லுமா. இந்த வாக்கு தத்தத்தை யாராலும் என்ன செய்ய முடியாது, தடை செய்யவே முடியாதுங்க. எத்தனை முறை தடை வந்தாலும் சோர்ந்து போயிடாதீங்க, மறுபடியும் எழும்பிடுவீங்க. ஐயோ எழும்ப முடியலையே, விழுந்து விழுந்து போறனே, பரவாயில்ல, மறுபடியும் முயற்சி பண்ணுங்க, மறுபடியும் முயற்சி பண்ணுங்க, மறுபடியும் முயற்சி பண்ணுங்க, மறுபடியும் முயற்சி பண்ணுங்க. ஆண்டவர் சொல்றார், 1000 தடைகள் வந்தாலும் அத்தனை தடைகளை மேற்கொள்றதுக்கு தேவன் உனக்கு உதவி செய்வாரு. நிச்சயம் உன் வாழ்வை தேவன் உயர்த்தி வைப்பார். ஆமீன் சொல்லுமா. இன்னொரு வசனத்தை கூட நம்ம எடுத்து வாசிக்க போகிறோம். 2 சாமுவேல் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனமானார்கள். பாருங்க, சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாளா யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. தாவீதின் குடும்பம் வர வர பலத்தவராய் மாறினது. சவுலின் குடும்பமோ வர வர என்ன செஞ்சாங்களா, பலவீனப்பட்டு போனார்கள். ஒரு மனிதனோடு கர்த்தர் கூட இருக்கும் பொழுது அவன் வர வர பலத்தவனாய் மாறுவான். ஆமீன் சொல்லுவோமா. வர வர எப்படி மாறுவாங்களா, பலத்தவனாய் மாறுவான். அதே நேரத்தில் என்ன நடந்துகிட்டே இருக்கு, யுத்தம் நடந்துகிட்டே இருக்கு. யாரோட குடும்பத்துக்கு, சவுல் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாளா யுத்தம் நடந்துகிட்டே இருக்கு. ஆனா யுத்தம் நடந்துகிட்டு இருந்தாலும் தாவீதோ வர வர பலத்தவனாய் மாறுகிறான், சவுலோ வர வர பலவீனப்பட்டு போகிறான். அல்லேலூயா சொல்லுமா. ஒரு மனிதனை தேவன் தெரிந்து கொண்டு அவனை அழைத்து அவன் மேலே தரிசனங்களை திட்டங்களை வைத்து அவனை வழி நடத்தும் பொழுது
அவனுக்கு விரோதமாய் பிசாசு நெடுநாளாய் போராட்டம் பண்ணி கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து இன்ன வரைக்கும் எத்தனை பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க? பிரச்சனைலாம் முடிஞ்சிருச்சா? ஒரு ஆள் சொல்கிறாங்க, ஐயா சாமி தாங்க முடியலப்பா. நெடுநாள் யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கான். ஏன் பிசாசு ரொம்ப நாளாக போராடிக்கிட்டே இருக்கான்? அவனுக்கு தெரியும் இவன் விட்டா சீக்கிரம் பலத்தாளாக மாறிடுவான். இவனை பலத்தாளாக மாறக்கூடாதுன்னா என்ன செஞ்சுட்டே இருப்போம்? யுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஆனால் கர்த்தர் தாவீதோடு இருந்ததுனால யுத்தம் நடந்து கொண்டிருந்தாலும் அவன் பலத்தவனாய் மாறினான். அல்லேலூயா சொல்லுமா. இஸ்ரவேல் தேசத்தில் யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு. இஸ்ரவேல் தேசத்தில் யுத்தம் நடந்திருக்காரு. நம்ம கதிரேசனையா 4.5 வருஷம் அங்கே இருந்துட்டு வந்திருக்காரு. அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், என்னையா யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கே, என்னையா செய்கிறாங்கன்னு. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை சார், அவங்க வாட்டுக்கு குண்டு போடுவாங்க. இங்கே அயன் டோம் இருக்குது, அது வாட்டுக்கு வானத்தில் என்ன செஞ்சிடும், குண்டை பூரா வெடிக்க வச்சிடும். அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேலை நடக்குது, ஸ்கூல் நடக்குது, ஆஃபீஸ் நடக்குது, சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க, அந்தந்த வேலை நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் என்னமும் நடந்துகிட்டு இருக்கு, என்னமும் நடந்துகிட்டு இருக்கு, யுத்தம் நடந்துருக்கு. ஆனால் ஒரு குண்டு கூட இஸ்ரேலில் வந்து என்ன செய்யாது, வெடிக்காது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க நம்மளும் இஸ்ரேலுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு. யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கியா? உன்னை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்காரு, உன்னை பலத்தவனா மாற்ற போறாரு. ஆமேன்னு சொல்லுமா. உன் குடும்பத்தை கர்த்தர் முன்குறிச்சிருக்காரு, உங்க சந்ததியை தேவன் முன்குறிச்சிருக்காரு. கர்த்தர் உங்க கூட இருந்து உங்களை வர வர பலத்தவர்களா மாற்ற போறாரு. ஆமேன்னு சொல்லுமா. ஆனா பிசாசு என்ன செய்யறானா, நெடுநாளாய் போராடிக்கிட்டு இருக்கானா. நெடுநாளா என்ன செய்யறான், போராட. ஆண்டவர் ஏற்றுக்கிட்டோம், ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், அபிஷேகம் பெற்றாச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு. இனிமேல் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, சந்தோஷமா இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம ஜாலியாக இருக்க போகிறோம் அப்படின்னு ஏசப்பாவை தேடி சர்ச்சுக்குள்ளே வர்றோம். ஆண்டவரை தேடி என்ன செய்யறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம், அவரை தொழுது கொள்கிறோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கு எத்தனை சவாலை சந்திக்க வேண்டியிருக்கு, எத்தனை தடைகளை சந்திக்க வேண்டியிருக்கு, எத்தனை பிரச்சனைகளை என்ன செய்ய வேண்டியிருக்கு, சந்திக்க வேண்டியிருக்கு. ஒரு வீட்டுக்கு ஜெபத்துக்கு போயிருந்தேன், பெரிய பிசாசின் போராட்டம். போய் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வந்தால் என் டயரில் ஒரு டயரை அருவாளைச்சு வெட்டின மாதிரி அப்படி வெட்டி பஞ்சர் ஆகி நிற்கிது. பஞ்சர் கடைக்கு போனால் சொன்னால், சார் இதை பஞ்சரே பார்க்க முடியாது, புது டயர் தான் போடணும், 6000 ரூபா ஆகும் சார் அப்படி. அல்லேலூயா. அங்கே போய் ஜெபம் பண்ணி பிசாசு அடின்னு அடித்து துரத்துன உடனே எங்கே வந்து அட்டாக் பண்ணுது, டயர் முடிஞ்சு. அட பாவிடே, நீ கொடுத்து 100 ரூபா காணிக்க, இங்கே எவ்வளோ போச்சு, 5000 ரூபா போச்சுடா. ஒரு இடத்துல ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், காரை நிப்பாட்டிட்டு, இயேசுவின் நாமத்தில் இவளுக்கு விரோதமாக இருக்க எல்லா அசுத்தாவின் கிரிகள் பாதாளத்துக்கு பா அப்படின்ற டமார் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. சரி ஏதோ ஒரு சத்தம் போல அப்படின்னு நினச்சிட்டு வெளியே ப்ரேயர்லாம் முடிச்சு வெளியே பார்த்தா காரில் ஒருத்தர் என்ன செஞ்சுருக்கான், போய் மோதி சைடில் இருக்க ஒரு போதியை உடச்சி போட்டு வெளியே ஓடி போயிட்டான். உங்கள் வாழ்க்கையில், இது சும்மா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தரை தேடி வர்றீங்க, ஆண்டவரை ஆராதிச்சுட்டு வர்றீங்க, எத்தனை சவாலை சந்திக்கிறீங்க, வேலையில் எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க, குடும்பத்தில் எவ்வளோ பார்க்குறீங்க, உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் எவ்வளோ பார்க்குறீங்க, எவ்வளவு நெருக்கடிகளை பார்க்குறீங்க, எவ்வளோ பழிச்சொல்லை பார்க்குறீங்க, எவ்வளவு அவமானங்களை பார்க்குறீங்க, எவ்வளோ சோதனைகளை பார்க்குறீங்க, எவ்வளவு கஷ்டத்தை சந்திக்கிறீங்க. ஆனால் நீங்கள் என்ன செய்யலை, காணாமல் போகலை, நீங்கள் இங்கே தான் இருக்கிறீங்க. அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நீங்கள் ஒடுங்கி போவதில்லை. அல்லேலூயா சொல்லுமா. உனக்கு விரோதமாய் போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய், நீ காணாம போக மாட்ட, உனக்கு விரோதமாக வந்த பிரச்சனை தான் காணாம போயிடும். அல்லேலூயா சொல்லுமா. 1000 தடைகள் 1000 காரியங்கள் வந்தாலும் ஆண்டவர் உங்க கூட தாங்க இருக்காரு. ஆமென் சொல்லுமா. அதான் வசனம் சொல்லுது, தாவீதின் குடும்பத்துக்கும் சவுல் குடும்பத்துக்கும் நெடுநாளா யுத்தம் நடந்துகிட்டே இருக்கு. ஆனால் சவுலோட குடும்பமோ அவன் கொஞ்சம் கொஞ்சமா பலவீனப்பட்டு கொண்டே இருக்கார். தாவீதின் குடும்பமோ வர வர பலத்தவர்களாய் மாறிக்கொண்டிருக்கார்கள். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. அப்ப நெடுநாள் என்ன நடந்துட்டே இருக்கு, யுத்தம் நடந்துகிட்டே இருக்கு. ஏன் ரொம்ப நாளா யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஏன் பிசாசு ரொம்ப நாள் யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கான், அவனுக்கு தெரியும் நீ தேசத்தை பிடிச்சி ராஜாவா மாற போற. அல்லேலூயா சொல்லுமா. கர்த்தர் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிச்சு உன் ஊர்ல உன் ஏரியாவில் உன்னை ராஜா மாதிரி ராஜாத்தி மாதிரி கர்த்தர் மாற்ற போறாரு. அல்லேலூயா சொல்லுமா. இந்த திட்டம் யாருக்கு தெரியுது,
பிசாசுக்கு தெரியுது. ஏன்னா ஆண்டவர் தாவீதை என்ன செஞ்சிருக்காரு? அபிஷேகம் பண்ணியிருக்காரு. அவன் மேல தேவனுடைய அபிஷேகம் இருக்கு, அவன் மேல தேவனுடைய ஆவி இருக்கு, அவன் மேல தேவனுடைய ஆவியும் தேவனுடைய அபிஷேகம் அவன் மேல இருக்கிறதுனால அந்த அபிஷேகம் அவனை உயர்த்திக்கிட்டே இருக்கு. அவனை உயர்த்துகிறத பிசாசு பார்த்தோன்னே ரொம்ப நாள் போராடிக்கிட்டு இருக்கான். ஆனா சந்தோஷமான செய்தி, உனக்கு விரோதமாய் போராடினவர்கள் நீ தேடியும் காணாதிருப்பார். அல்லேலூயா சொல்லுமா? உனக்கு விரோதமாக எதெல்லாம் பிரச்சனை நினைக்கிற, எதெல்லாம் போராட்டம் நினைக்கிற, எதெல்லாம் தடை நினைக்கிற, எதெல்லாம் கஷ்டம் நினைக்கிற, அதெல்லாம் ஆண்டவர் மாற்றி போடுவார். ஆமேன்னு சொல்லுமா? காலங்கள் வரப்போது, வெற்றியும் ஜெயத்தை நீங்கள் சுதந்திரிப்பீங்க. அத்தனை தடைகள் உடஞ்சி உங்களை விட்டு ஓடி போயிடும். ஒரு பிரச்சனை உங்க முன்னாடி நிற்காது. கர்த்தர் உங்களை உயர்த்தி உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆமேன்னு சொல்லுமா? அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். அதை 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. 2 சாமுவேல் 5:10. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். முதல்ல பார்த்தோம், தாவீதோடு கர்த்தர் கூட இருந்தார், அவன் வர வர பலத்தவனானான்னு பார்த்தோம். இங்க போட்டிருக்கு, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து என்ன செஞ்சானா? நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா சொல்லுமா? ஒரு மனுஷன் கூட ஆண்டவர் இருந்துட்டார்னா விருத்தியும் பலமும் தன்னால வருங்க. ஆமேன்னு சொல்லுமா? உங்க கூட ஆண்டவர் இருக்காருன்னா நிச்சயமா உங்க குடும்பம் அது விருத்தி அடையும். ஆமேன்னு சொல்லுமா? கர்த்தர் தாவீதோடு இருந்தார், அவன் நாளுக்கு நாள் என்ன செஞ்சான்? விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா சொல்லுமா? சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்ன அர்த்தம்? சேனை அப்படிங்கிறது எதை குறிக்குது? யுத்தத்துக்கு ஆயத்தமாகிறத குறிக்குது. அல்லேலூயா சொல்லுமா? சேனைன்னா என்ன அர்த்தம்? கோடான கோடி படைகளுடைய சேனை, தூதர்கள் சேர்ந்த படை. ஆண்டவர் சொல்றார், எப்பா உனக்கு விரோதமாக எத்தனை யுத்தங்கள் வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்காரு. அவர் உனக்காக யுத்தம் பண்ணுவாரு. நீங்கள் சும்மா இருப்பீர்கள். உங்கள் யுத்தத்திலே தேவன் உங்களுக்கு ஜெயத்தையும் வெற்றியும் அவர் கொடுப்பாரு. நீங்களோ நாளுக்கு நாள் விருத்தி அடைவீர்கள். அல்லேலூயா சொல்லுமா? போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் இன்னும் விருத்தி, அடுத்த வருஷம் இதை காட்டிலும் விருத்தி, அதுக்கு அடுத்த வருஷம் இதை காட்டிலும் விருத்தி. வருஷம் வருஷம், நாளுக்கு நாள், மாசம் மாசம் ஆண்டவர் உங்க கூட இருந்து அவர் உங்களை விருத்தி அடைய பண்ணிக்கிட்டே இருப்பாருங்க. ஆமேன்னு சொல்லுவோமா? அல்லேலூயா. தாவீது கூட ஏன் ஆண்டவர் இருக்காரா? சேனைகள் தேவனாகிய கர்த்தர், சேனைகள் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை நாளுக்கு நாள் விருத்தி அடைய பண்ணினார். தேவனுடைய பிள்ளைய அவர் சொல்றாரு, உன் கூட இருந்து நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் விருத்தி அடைய பண்ணுவேன். ஆமேன்னு சொல்லுமா? ஒரு நன்மை இல்லையே நினைக்காதீங்க, பெருசா ஒன்றும் மாற்றமாகலையே நினைக்காதீங்க, பெரிய சவால்களை தானே சந்திச்சுட்டு இருக்கேன் நினைச்சாதீங்க. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? எவ்வளோ யுத்தம் பண்றீங்களோ அவ்வளோ வெற்றி. ஆமேன்னு சொல்லுமா? ஒரு சிலர் கேட்பாங்க, ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ பிரச்சனை, ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளோ கஷ்டம், ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு சவால்கள்? நான் சொல்லுவேன், உன் வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போறார். அல்லேலூயா சொல்லுமா? யாக்கோபோட பிள்ளைங்க 13 பேர், 13 பேரில் யோசேப்பு தான் இருக்கிறதுல ரொம்ப கஷ்டப்பட்டேன். யோசேப்பு தான் என்ன செஞ்சான்? ரொம்ப கஷ்டப்பட்டான். சொந்த சகோதரர்களாக பகைக்கப்பட்டான். அவனை வஸ்திரத்தை பிடுங்கி குழியில் ஒதுக்கி போட்டாங்க. அங்கேருந்து அடிமையாக வித்துட்டாங்க. இப்போ அடிமையாக வேலை பார்த்தான், பழி செலுத்தப்பட்டான், ஜெயிலுக்கு என்ன செஞ்சான்? போனான். பல கஷ்டங்களை சந்திச்சவன் யாரு? அவன் நினச்சிருப்பான், ஏசப்பா என் கூட பிறந்தவங்க 13 பேர், அவங்க எல்லாம் நல்லா ஜாலியாக என்ன செய்கிறாங்க இருக்காங்க, நான் ஒருத்தன் தான் என்ன செய்கிறேன் கஷ்டப்படுறேன். ஏன் ஆண்டவரே, நீ ஒருத்தன் தாண்டா முழு குடும்பத்துக்கும் ஜீவ ரட்சனை செய்கிறவனாக உன்னை ஆசீர்வதிச்சு உன்னை உயர்த்த போகிற. உன் தாயும் உன் தகப்பனும் உன்னோடு கூட பிறந்த அத்தனை பேரும் உனக்கு முன்பாக வந்து வணங்குவார்கள், உன்னை வாழ்த்துவார்கள். அவர்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் உன்னை உயர்த்தி வைப்பேன். அல்லேலூயா சொல்லுமா? அப்ப சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் யார் கூட இருந்தாரா? தாவீதோடு இருந்தாரு. நாளுக்கு நாள் அவன் விருத்தி அடைந்தான். அல்லேலூயா சொல்லுமா?
இருக்கிற 3 ராஜாக்கள் அதிக யுத்தத்தை சந்தித்தவன் யாரு? தாவீது தான். சவுலை காட்டிலும் சாலமோனை காட்டிலும் ஃபர்ஸ்ட் 3 ராஜாக்கள் அதிக யுத்தத்தை சந்தித்தவன் யாரு? தாவீது தான். ஆடு மேய்க்கும் போதே யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. யாரு கூட? சிங்கத்தோட சிங்கம் புலியோட ஆரம்பிச்சிருச்சு. சிங்கத்தோட ஆடு மேய்க்கும் போதே யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. நல்லா பாட்டு பாடிக்கிட்டே இருக்கான். கர்த்தருடைய ஆவி அவன் மேலே இறங்குது. பிசாசு பார்க்குறான், இவன் நல்லா பாடுறானே, இவன் மேலே கடவுளுடைய அபிஷேகம் இறங்குதே, இவன் என்ன அபிஷேகம் பெற்றிருக்கானே, இவன் என்ன ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கானே, இவன் நிச்சயம் பெரிய ஆளாக செஞ்சிருவான், வந்துடுவான், இவனை விட்டுறக்கூடாது. சிங்கம் மாதிரி வர்றான் பிசாசு. இவன் ஆட்டை பிடிக்கிறம்ப. கர்த்தருடைய ஆவி இறங்குச்சு, சிங்கத்தை அடித்து கொண்டுட்டான். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்புறம் அவன் பாட்டு பாடிட்டு கர்த்தரை ஆராய்ச்சிட்டு இருக்கான். பிசாசு பார்க்குறான், என்ன நல்லா பாட்டு பாடுறானே, இன்னும் கர்த்தரை என்ன செய்யறான்? ஆராதிக்கிறானே. வீட்டில் ஜெப சத்தம், துதி சத்தம், ஆராதனை சத்தம் என்ன செய்யுது? கேட்குது. இவன் மேல தேவனுடைய ஆவி இறங்குது. அப்போ இவங்களை கொண்டு ஏதோ ஒன்று ஆண்டவர் செய்ய போறாரு. அப்போ ஏதாவது ஒரு தடை என்ன செஞ்சானோ செய்யணும். கரடி மாதிரி வர்றான் பிசாசு. கர்த்தருடைய ஆவி தாவீது மேலே இறங்குச்சு, கரடியை கொண்டாச்சு. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. கோலியாத்தை கொல்றதுக்கு கர்த்தர் யாரை பயன்படுத்துறாரு? தாவீதை தான் பயன்படுத்துறாரு. பெரிய யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. ஜெயிச்சாண்டிக்கா கோலியாத்தை வந்து நிற்கிறான். 40 நாள் வந்து இஸ்ரவேலுடைய யுத்தத்துக்கு முன்னாடி இன்னும் கூப்பிட்றான், வாங்கப்பா யாராவது தைரியமாக இருந்தால் ஒண்டிக்கு ஒண்டி என் கூட சண்டைக்கு வா. என் ஒரு ஆளை ஜெயிச்சிட்டேன்னா பெலிஸ்து தேசம் முழுவதும் ஜெயிச்சாச்சு, நீ தோற்று போயிட்டேன்னா இஸ்ரவேல் தேசத்தை பூரா நான் என்ன செஞ்சாச்சு? ஜெயிச்சாச்சு. 40 நாள் சண்டைக்கு கூப்பிட்றான். ராஜாலேருந்து மந்திரியிலேருந்து தளபதியிலேருந்து அத்தனை பேரும் பயப்படுறாங்க. தாவீது தச்சையில் அண்ணனை பார்க்குறக்கா எங்கே வர்றாரு? மிலிட்ரிக்கு வர்றான். இவன் பார்க்குறான், இவன் என்ன ஒரு ஆளா, என்னடா சிங்கத்தை நான் அடித்து கொண்டவன்டா, கரடியை கொண்டவன், இவெல்லாம் ஒரு ஆளா, இவனை ஈஸியாக போட்டு தள்ள. ராஜா சொல்கிறேன், ராஜா நான் போகிறேன் ராஜா, அவனை போய் போட்டு தள்ளுறேன் ராஜா. டே நீ சின்ன பையன்டா, நீ யுத்தமே பண்ணதில்லடா, உனக்கு கத்தியை பிடிக்க தெரியாது, ஈட்டியை பிடிக்க தெரியாதுடா, அவன் பிறந்ததுலேருந்து யுத்த வீரன்டா, அவனை எப்படா நீ ஜெயிக்க போகிற? ஆட போங்க ராஜா, நான் காட்டில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது சிங்கம் வந்துச்சு, சிங்கத்தை அடித்து போட்டு தள்ளிட்டேன், கரடி வந்துச்சு, கரடியை போட்டு தள்ளியாச்சு, இவன்லாம் சிங்கம் போல ஒரு கரடி மூலம் இவனை நான் ஈஸியாக ஜெயிச்சிருவேன்றான். இல்லையா சொல்லுவோமா? அவன் நினச்சிருப்பான், என்னடா சொல்கிற? அவனே ராஜ வஸ்திரம் போட்டு ராஜாவோட பட்டயம் கேடை எல்லாத்தையும் மாட்டிட்டு போப்பான்னு பார்த்தேன். இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது சார். இந்தாங்க சார், நீங்களே வச்சுக்கோங்க சார். 5 கூழாங்கல் கையில் ஒரு வில்லு எடுத்துகிட்டு போயிட்டான். ஒரு சுற்றி அடித்தா மண்டல டமார்னு அடித்தா அவ்வளோ முடிஞ்சிச்சு. இல்லையா சொல்லுவோமா? நான் சொல்லுவேன், கர்த்தருடைய அபிஷேகம் உன் மேலே இருந்துச்சுன்னா உனக்கு முன்னாடி சிங்கம் போல பிரச்சனை வந்தாலும், கரடி போல பிரச்சனை வந்தாலும், கோலியாத்தை போல பிரச்சனை வந்தாலும், கர்த்தர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னை கோலியாத்தின் கைக்கும் தப்புவிப்பார், சிங்கத்தின் கைக்கும் தப்புவிப்பார், கரடியின் கைக்கும் தப்புவிப்பார். நீயோ யுத்த புருஷனாய் மாறுவாய், உனக்கு வெற்றி உண்டாகும், ஜெயம் உண்டாகும், அத்தனை பிரச்சனை மேற்கொள்வாய். மனிதனை பார்த்து பயப்படாத, பிரச்சனையை பார்த்து பயப்படாத, பிசாசை பார்த்து பயப்படாத, தேவையை பார்த்து பயப்படாத. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ நாளுக்கு நாள் இயேசுவின் நாமத்திலே விருத்தி அடைவாய். இல்லையா சொல்லுமா? வலதுக போய் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே. சத்தமா சொல்லணும், இயேசுவின் நாமத்தினாலே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க, நான் நாளுக்கு நாள் பலத்தவனாய் மாறுவேன், நாளுக்கு நாள் நான் விருத்தி அடைவேன், பெருக்கத்துக்கு நேராய் போவேன். கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னொரு வசனத்தோட வாசிப்போம். 2 நாளாகமத்துக்கு எழுதின புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 நாளாகமும் 17:12. இப்படியே யோசபாத் வர மிகவும் பெரியவனாகி யூதாவிலே கோட்டைகளையும் ரஸ்துக்களை வைக்கும் பட்டணங்களையும் கட்டினான். பாருங்க, இப்படியே யோசபாத்து வர என்ன செஞ்சானா? மிகவும் பெரியவனாகி. இல்லையா சொல்லுங்க, மிகவும் பெரியவனாகி ரஸ்துக்களையும் கோட்டைகளையும் அவன் என்ன செஞ்சானா? கட்டினான். கர்த்தர் யோசபாத்தோடு கூட இருந்தார். அவன் வர மிகவும் பெரியவனாய் மாறினான். அல்லேலூயா சொல்லுமா? ஆண்டவர் உங்களை பெரிய ஆளா மாற்ற போறார். விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுவோமா? நீங்க உங்களை சாதாரண ஆள் நினைச்சிடாதீங்க, சின்ன ஆளுன்னு நினைச்சிடாதீங்க.
உங்கள் தெருவிலே நீங்கள் தான் பெரிய ஆளாக மாற போகிறீங்க. உங்கள் ஏரியாவில் நீங்கள் தான் பெரிய ஆள். அல்லேலூயா சொல்லுமா. உங்களை அற்பமாக பார்த்தவங்களா உங்களை பார்த்தாலே வணக்கண்ணே வணக்காக்கா அப்படின்னு சொல்கிற மாதிரி கர்த்தர் உங்களை பேரும் புகழும் உடைய, ஆஸ்திகளும் அந்தஸ்துகளும் உடைய, ஆசீர்வாதங்களால் நிறைக்கப்பட்ட உயர்ந்த மனிதர்களாக தேவன் உங்களை வர வர பெரியவர்களாக கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுமா. கர்த்தரை ஆராதிக்கிறவங்க யாரு கிடையாது, சின்ன ஆள் கிடையாது. கர்த்தரை ஆராதிக்கிறவங்க யாரா? பெரிய ஆள். ஆமென் சொல்லுமா. கர்த்தர் உங்களை பெரிய நிலைமைக்கு கொண்டு வருவார். உங்கள் கூட ஆண்டவர் கூட இருக்காருன்னா உங்கள் வாழ்க்கை ஆரம்பம் வேணால் அற்பமாக இருக்கலாம், ஆனால் முடிவு எப்படி ஆயிரும்? பயங்கர வெற்றி, சரித்திரம் படைக்கணும். ஆமென் சொல்லுமா. வெற்றியும் சுதந்திரத்தையும் ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் பெருக்கத்தையும் சுதந்திரிக்கணும். நீங்கள் மாத்திரம் இல்லை, நீங்கள் உங்கள் பிள்ளைகள் உங்கள் சந்ததிகள் சுதந்திரிக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் உங்கள் கூட இருக்காரு. உதவி செய்வார், நன்மை செய்வார், வெற்றியை கொடுப்பாரு, ஜெயத்தை கொடுப்பாரு, தடைகளை மாற்றி போடுவார், காரிய சித்தியை கொடுப்பாரு, வாசல்களை திறந்து கொடுப்பாரு, உன் காரியங்களை பூரா என்ன செய்வாரு? ஜெயமாக்குவார். ஆண்டவர் யோசபாத்தோடு கூட இருக்காரு. அவன் வர 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 பெரியவனாய் மாறி கோட்டைகளையும் ரஸ்துக்களையும் கட்ட ஆரம்பிச்சிட்டான். அல்லேலூயா சொல்லுமா. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் சொந்த வீடு இல்லாதவங்க இயேசு நாமத்தில் சீக்கிரம் இடம் வாங்குவீங்க, சொந்த வீடுகளை கட்டுவீங்க. ஆமென் சொல்லுமா. பல ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பீங்க, பல நன்மைகளை சுதந்திரிப்பீங்க, பல மேன்மைகளை சுதந்திரிப்பீங்க, பல வீடுகளை வாங்குவீங்க, இடங்களை வாங்குவீங்க. கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் பெரியவர்களாய் மாறுவீர்கள். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. ஏன் ஒரு மனுஷன் கூட கர்த்தர் கூட இருக்காரு? அவனை எப்படி ஆக்கணுமா? பெரிய ஆள் ஆக்கணும். அவனை பெரிய ஆள் ஆக்கி அவன் மூலமா ஆண்டவர் நாம என்ன செய்யணுமா? மகிமைப்படணுமா. அல்லேலூயா. ஒரு தெரு இருக்குது, தெருவில் 10 வீடு, 10 வீட்டில் உங்கள் வீடு பெரிய வீடு. கீழே எழுதி போட்டிருக்கீங்க வசனம், கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்காருன்னு. அல்லேலூயா. அந்த தெருவில் போகிறேன் பார்ப்பான், சின்ன 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 வீடாக இருக்குது, இது மட்டும் பெரிய வீடாக இருக்கு, என்னம்மா எழுதி போட்டிருக்காங்களே கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கார். ஓ, இவங்க ஏசுக்காரங்க போல. அல்லேலூயா. இவங்களுக்கு அமெரிக்காவிலேருந்து பணம் வந்தாலும் வந்திருக்கோம். எங்கேருந்து பணம் வந்திருக்கோம்? அமெரிக்காவிலேருந்து என்ன செஞ்சுருக்கோம்? இவங்க வார வாரம் சர்ச்சுக்கு சும்மா போகிறாங்க. இந்த பாஸ்டருக்கு அமெரிக்காவிலேருந்து என்ன செய்யும்? பணம் நிறையா வந்து சர்ச்சுக்கு வர எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு சூட் கேஸ் கொடுத்துருப்பாரு. நானும் பார்த்துட்டு தானே இருக்கேன். சர்ச்சுக்கு வர்றவங்க கூட வரும்போது பிச்சைக்கார மாதிரி தான் வர்றாங்க. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா என்ன செய்கிறாங்க? கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி ஆள் நடை உடை பாவனை எல்லாம் என்ன செய்யுது? மாறுது, வீடு மாறுது, வாகனம் மாறுது, ஆளுகள்லாம் என்ன செய்கிறாங்க? ஒரு மாதிரி தான் வர்றாங்க. இவங்களுக்கு ஏதோ வந்துக்கிட்டு தான் இருக்குது. அமெரிக்காவிலேருந்து வரல, பரலோகத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. ஆண்டவர் உங்க கூட இருக்காருன்னா உங்களை பெரிய ஆளா கர்த்தர் மாற்றி ஆவாருங்க. ஆமென் சொல்லுமா. ஏன் பெரிய ஆளா மாற்றணுமா? அவர் நாமம் யார் மூலமாக மகிமைப்படணும்? உங்கள் மூலமாக மகிமைப்படணும். ஆமென் சொல்லுமா. அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, யோசபாத்தர் கூட இருக்காரு. அவனுக்கு வெற்றியை கொடுக்குறாரு, அவனுக்கு எல்லையெங்கும் சமாதானத்தை கொடுக்குறாரு. யுத்தம் வந்துச்சு. யுத்தத்தில் ஆண்டவர் நோக்கி 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறான் யோசபாத் ராஜா. கர்த்தர் யுத்தத்தில் மிகப்பெரிய வெற்றி என்ன செஞ்சார்? அவனுக்கு கொடுத்தாரு, ஜெயத்தை கொடுத்தாரு. யோசபாத்தை குறித்த பயங்கரம் சுற்றி இருக்க எல்லா தேசத்தாருக்கும் வர ஆரம்பிச்சிச்சு. யோசபாத்தோடு கர்த்தர் கூட இருந்தார். அவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வர 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 அப்படியே கொஞ்சமாக பெரியாளாகி பெரிய ஆஸ்தி அந்தஸ்து பணம் நினச்சி அளவுக்கு அதிகமாக வருது. வைக்கிற பணம் காசு வைக்கிறதுக்கு இடம் இல்லை. பார்த்தான், கோட்டச்சவரை கட்டுறான். சுற்றி நாட்டுக்கு என்ன செய்ய? கோட்டச்சவரை கட்டு, ரஸ்துக்களை என்ன செய்ய? கட்டு, பண்டக சாலை என்ன செய்ய? காட்டு, அதை கட்டு, அடித்து நொறுக்கிக்கிட்டு இருக்காரு. லேலியா சொல்லுமா. வீடு பூரா பணமாக இருக்குது, வைக்க இடமே இல்லை, என்ன செய்வீங்க? என்ன பேங்கில் கொண்டு போய் போட்டுருன்றாங்க ஒரு ஆள். அல்லேலூயா. போய் ஒரு பெரிய இடத்த வாங்கணும். அல்லேலூயா. வீடை கட்டணும், வாகனத்தை என்ன செய்யணும்? உருவாக்கணும். உங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளை என்ன செய்யணும்? உருவாக்கணும். 10ல் ஒரு பங்கு ஆலயத்தில் கொண்டு வந்து போடணும். அல்லேலூயா. இங்கே ஊழியத்தை நாங்கள் என்ன செய்யணும்? பெருசாகணும். உலகத்திலே பெரிய சர்ச்சு எங்கே இருக்கிறாரோ மதுரையில் இருக்குன்னு சொல்லணும். எல்லோரும் பொறாமப்பட்டில் பார்க்குற மாதிரி இருக்குது. பாதி பேர் இருந்தாலும் பாஸ்டர் ரொம்ப ஓவராக தெரியலையா உங்களுக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது.
எங்க நீங்க பெரிய ஆளா மாறி உங்களை கர்த்தரை ஆசீர்வதிச்சு உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தினாதாங்க நீங்க கொண்டு வந்து ஆண்டவருக்கு காணிக்கையும் தசமாவை காணிக்கணும். இங்க கொட்டுன்னு கொட்டுவீங்க, நாங்க எடுத்து இடத்த வாங்குவோம், இன்னும் பெருசா கட்டுவோம், இன்னும் உயர்ந்த நிலைமைக்கு வருவோம், ஒரு 100 பஸ்ஸை வாங்கி விடுவோம். அல்லேலூயா சொல்லுமா. சொந்தமா ஒரு டிவி சேனலே என்ன செய்வோம் ஆரம்பிப்போம். இந்த 10 முதியோர்கள் கேட்டுட்டு இருக்காங்க, எங்களுக்கு ஒரு ஹோம் கட்டுங்கன்னு. ஒரு முதியோர் ஹோமை கட்டி டெய்லி காலையில் வந்து ஜாம் பண்ணுங்க, 3 வேளை சாப்பாடு போட்டுருவோம், சாப்பிட்டு ஜாம் பண்ணிட்டு நீங்கள் வாட்டு ஜப ஊழியத்தை செய்யுங்கன்னு சொல்லிடுவோம். அல்லேலூயா சொல்லுமா. கர்த்தர் யோசபாத்தோடு கூட இருந்தார். அவன் வர வர பெரியவனாய் மாறிட்டான். ஆசீர்வாதம் நிரம்பி வழியுது. என்ன செய்யறான், அலங்கத்தை கட்டுக்கிறான், ரஸ்துகளை கட்டுறான், எல்லாத்தையும் கட்டி டெவலப் பண்ணி பெருசாக்குறான். ஆமீன் சொல்லுமா. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பெரிய ஆளாக்க போறேன், உன்னை பெரிய ஆளாக்க போறேன். உன் குடும்பத்தின் பிள்ளைகள் பெரிய ஆளா வரப்போறாங்க, உன் சந்ததிகள் பெரிய லெவலில் வருவாங்க. உன் நிலைமை இதே மாதிரி இருக்குன்னு நினைக்காத. ஆண்டவர் சொல்றாரு, உன் கடன் இருக்குன்னு சொல்லி கவலைப்படாத. கடன் வாங்குற நீ கடன் கொடுக்குற ஆளா மாறிடுவ. ஆமேன்னு சொல்லுமா. வாடகை வீட்டில் இருக்க நீ வீடு கட்டி நீ வாடகைக்கு விடுற ஆளா கர்த்தர் உன்னை மாத்திடுவாரு. அல்லேலூயா சொல்லுமா. தரித்திரத்திற்கு உன்னை ஆசீர்வதிச்சு ஐஸ்வர்யவனை மாற்றி அநேகருக்கு உதவி செய்கிற நிலைமைக்கு கர்த்தர் உன்னை மாற்றுவார். வாய்க்கு வயிறுக்கும் கரெக்டாக இருக்கு, நெருக்கடியாகவே ஓடிக்கிட்டு நினைக்காத. கர்த்தர் ஆசீர்வதிச்சு மீதத்தை கொண்டு போய் வீரோல அடுக்கிற நிலைமைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சு அவர் உங்களை வர வர பெரியவனாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுமா. அப்ப யோசபாத்தோட கர்த்தர் கூட இருக்காரு. அவன் வர வர என்ன செய்றானா, பெரிய ஆள் ஆகிட்டு இருக்கான். இன்னைக்கு இருக்க மாதிரியே நீங்க அப்படியே இருக்க போறேன்னு நினைச்சிடாதீங்க. 5 வருஷம் 10 வருஷத்துல வேற மாதிரி இருப்பீங்க. கதிரேசன் ஐயா என்னை பார்த்து 5 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் கழிச்சு என்னை பார்க்க வர்றாரு. 5.5 வருஷம் கழிச்சு பார்த்துட்டு அவர் சொல்றாரு, என்ன சார் இது என்னென்னமோ நடக்குதே சார் இங்கன்றார். அல்லேலூயா. 5.5 வருஷத்துக்கு முன்னாடி வாடகை இடத்துல இருந்தீங்க, 5.5 வருஷம் கழிச்சு உங்களை வந்து பார்க்க வந்தால் எப்படி இருக்கீங்க? நீங்கள் வாட்டுக்கு சொந்த இடத்துல இங்கேயும் கீழேயும் கட்டி மேலேயும் கட்டி நீங்கள் ஒரு காரில் போயிட்டு இருக்கீங்க, உங்கள் மனைவி ஒரு காரில் போய்கிட்டு இருக்கு, இன்னமும் 2 வேன் வந்து இறங்கு. இது என்னன்னு கேட்டால் இது சர்ச்சு வேணுன்றாங்க. ஒன்றுமே புரியலையே சார், தலையே சுற்றுதே சார். அல்லேலூயா. என்னென்னமோ இங்கே நடந்திருக்கேன் அப்படின்றாரு. அல்லேலூயா சொல்லுமா. நான் சொன்னேன், ஐயா இதெல்லாம் கொஞ்சம் தான் நடந்திருக்கு, இன்னும் நிறைய நடக்க வேண்டியிருக்கு. அல்லேலூயா சொல்லுமா. இன்னும் பெருசாக செய்வார் சார் பொறுமையாக கொஞ்சமாக நம்ம செய்வோம், இல்லை வரும் சார். நான் சொல்லுவேன், தேவன் உங்களோடு கூட இருக்காரு. நிச்சயம் உங்கள் குடும்ப நபர்கள் சமுதாயத்தில் பெரியவர்களாய் மாறுவார்கள். அல்லேலூயா சொல்லுமா. தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்வை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து, வேலையை குறித்து, இன்னைக்கு இருக்க சூழ்நிலையை குறித்து, இயலாமையை குறித்து, தேவைகளை குறித்து, நெருக்கடியை குறித்து, கஷ்டத்தை நினச்சி நீ பயப்படாத. ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் கூட இருக்கிறேன். ஆமென் சொல்லுமா. நான் உன் கூட என்ன செய்கிறேன், இருக்கிறேன். நீ வர வர பெரியவனாய் மாறுவார். ஆமென் சொல்லுமா. கடைசி ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க போகிறோம். 2 நாளாகமத்துக்கு எழுதின புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 10வது வசனம். 2 நாளாகமும் 31:10. சாதோக்கின் சந்ததியானாகிய அசரியா என்னும் பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வர தொடங்கினது முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம், இன்னும் மிச்சமும் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததினால் இந்த திரட்சியான அம்பாராம் மீந்திருக்கிறது என்றான். பாருங்க, நாங்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு காணிக்கை கொண்டு வர தொடங்கின நாள் முதல் கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து, கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவருடைய ஜனத்தின் மேலே இருக்கு. இப்போ ஒரு அம்பாரம் நிறைய என்ன செய்யுது, மீதம் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுமா. நான் சொல்லுவேன், பொருளாதார ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு கர்த்தருடைய ஆலயத்துக்கு என்ன செய்யணுமா, காணிக்கை கொண்டு வர துவங்கணுமா. தசமபாக காணிக்கைகளை கொண்டு வந்து ஆலயத்தில் போடுங்க. பொருத்தன காணிக்கைகளை கொண்டு வந்து கர்த்தருக்கு என்ன செய்யுங்க, நன்றி காணிக்க, திருமண நாள் காணிக்க, பிறந்த நாள் காணிக்க, கர்த்தருக்குன்னு காணிக்கைகளை கொண்டு வர தொடங்கின நாள் முதல், வர தொடங்கின நாள் முதல் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சு சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சு ஒரு அம்பாரம் மீதம் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுமா. நான் சொல்வேன், பொருளாதார ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு மிகப்பெரிய கர்த்தர் கொடுத்த சூத்திரம் அல்லது திட்டம், அவருடைய கட்டளை என்னன்னா, நாம் கர்த்தருக்கென்று கொடுக்கும் பொழுது. ஆமென் சொல்லுமா. நாம் கர்த்தருக்கென்று கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அவன் சொல்றான், நாங்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு காணிக்கை கொண்டு வர தொடங்கின நாள் முதல் ஆரம்பிச்சவங்க ஆசீர்வாதம் வந்துருச்சு. ஆமென் சொல்லுமா.
இது விதைக்கிற இடம். ஒரு முறை நெல்லை எடுத்துகிட்டு போகிறோம், காட்டிலேயே விதைக்கிறோம். 6 மாதம் கழிச்சு அது எத்தனை முடையாக மாறுது? 100 முடையாக மாறுது. அல்லேலூயா. ஈசாக்கு விதவைத்தான் கர்த்தர் அது எப்படி மாற்றினாரா? 100 மடங்கு ஆசீர்வதிச்சாராம். ஆமென் சொல்லுமா? பொருளாதார ஆசீர்வாதம் எங்கே இருக்குன்னா, கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வர தொடங்கி அதை கொடுக்கும் பொழுதுதான் தேவன் அந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து அதை ஆசீர்வதித்து அதுக்கப்புறம் உங்களை திருப்தி அடைய பண்ணி மீதம் எடுக்கத்தக்கதாக அம்பாரமாய் குவியத்தக்கதாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையை ஆண்டவர் சொல்றார், கொடுங்கள் அப்பொழுது என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். எந்த அளவினால் நீங்கள் அளக்குறீங்களோ அதே அளவினால் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? அமுக்கி குலுக்கி அளந்து என்ன செய்யப்படும்? மடியில் போடப்படும். ஆண்டவருக்கு நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் அதை ஆசீர்வதிச்சு பெருக பண்ணுவார். கடன்ல இருந்து வெளியே வரணும், என்ன பாஸ்டர் செய்யணும்? தசமபாக காணிக்கையை கொடுத்து பாருங்க, கடன்ல இருந்து வெளியே வந்துடுவீங்க. தரித்திரத்திலிருந்து வெளியே வரணும், பொருளாதார சாபங்கிறதுலேருந்து வெளியே வரணும். நான் சொல்லுவேன், தசமபாக காணிக்கையை ஆண்டவருக்கு நீங்கள் கொடுத்து பாருங்க, நீங்கள் பொருத்தனை பண்ணி பாருங்க, ஆண்டவர் சமூகத்தில் கொடுத்து பாருங்க. யாக்கோபு ஜெபம் பண்ணிட்டு போகிறான். என்ன ஜெபம் பண்ணுறான்? ஆண்டவரே, கோலும் கையுமா நான் என்ன செய்கிறேன்? பிழைக்க போகிறேன். நீங்கள் என் கூட இருந்து என்னை ஆசீர்வதிச்சு உணவும் உடுக்க உடையும் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? தசமபாக காணிக்கை கொடுப்பேன். பொருத்தனை பண்ணிட்டு போகிறான். கோலும் கையுமா பிழைக்க போனவன் கர்த்தர் 2 பரிவார ஆசீர்வாதத்தினால அவனை கர்த்தர் நிரப்பினார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைங்க கர்த்தருக்கென்று உற்சாகமாக கொடுக்கணுமா, மனப்பூர்வமாக கொடுக்கணுமா, உண்மையாக கொடுக்கணுமா. ஆண்டவருக்கு நம்ம கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது தேவன் அதை பார்க்குறாரு, அதை ஏற்றுக்கொள்கிறாரு, அதை அங்கீகரிக்கிறாரு. அது ஒரு விதை. அந்த விதையை கர்த்தரை ஆசீர்வதிச்சு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ரிட்டனாக வரும் பாருங்க. வசனம் சொல்லுகிறது, வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. பொருளாதார விருத்தி, பொருளாதார பெருக்கத்தை எங்க வச்சிருக்காரு ஆண்டவர்? கொடுக்கறதுல வச்சிருக்காரு. எதுல வச்சிருக்காரு? கொடுக்கறதுல வச்சிருக்காரு. நாம அதை ஜோம் பண்ணி பொருத்தனை பண்ணி மாசம் மாசம் நமக்கு வர்றதில்ல. தசமபாகத்தை எடுத்து வச்சு நீங்க கொடுத்து பாருங்க. மனுஷனுக்கு கொடுக்கன்னு நினைக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுமா? யாருக்கு கொடுக்குறோம்? கர்த்தருக்கு கொடுக்குறோம். அல்லேலூயா சொல்லுமா? ஒரு ஐயா வந்தார், காணிக்கை கவரில் தசமபாகம் எடுத்து, சார் வாங்க 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 எங்கே காமிச்சிட்டே இருக்காரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? காணிக்கை கொடுக்குறேன், வாங்க வாங்க வாங்க. என்னங்க சார்? வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க சார் அப்படின்னாரு. பைபிளை போட்டிருக்கு, வலது கை கொடுக்கறது யாரு கை தெரியக்கூடாதா? என்ன கொடுக்குற, யாருக்கு கொடுக்குற, எவ்வளவு கொடுக்குற, அதை யார் உனக்கு திரும்ப தரப்போறா? பாஸ்ட் கொடுத்தா பாஸ்ட் கொடுக்க போறாரா? யாரும் கொடுக்க மாட்டார். ஸ்தோத்திரம், போயிட்டு வாங்க நான் அனுப்பிச்சி விட்டுருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு போயிடுவார். அல்லேலூயா. யார் கொடுக்க போகிறது? நீ கொடுக்கறது யாருக்குமே தெரியக்கூடாது. அல்லேலூயா சொல்லுமா? நீங்கள் எழுதி ஜெபம் பண்ணி அதை வீட்டில் பைபிளில் வச்சு, ஆண்டவரே இது என்னுடைய காணிக்கை, என்னுடைய தசமபாக காணிக்கை, இதை நான் ஆண்டவரே என்னுடைய தேவையில் என் நெருக்கடியிலையும் எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நான் ஆண்டவரே உண்மையாக நான் கொடுக்குறேன்னு சொல்லி அதை எடுத்து வச்சு நீங்கள் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி யாருக்கும் தெரியாமல் உண்டியில் கொண்டு வந்து என்ன செய்யுங்க, நீங்கள் போட்டுட்டு நீங்கள் போகணும். நீங்கள் போகும்போது உங்கள் மனசில் என்ன இருக்கணும்? நான் ஆண்டவருக்கு கொடுத்துருக்குறேன். அல்லேலூயா சொல்லுமா? யாருக்கு கொடுத்துருக்கேன்? ஆண்டவருக்கு கொடுத்துருக்கேன், என் தேவனுக்கு கொடுத்துருக்கேன். அவர் என்னை வானத்தின் பலகணிகளை திறந்து அவர் ஆசீர்வதிப்பார். இல்லையா சொல்லுமா? சொல்றாங்க பாருங்க, நாங்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு காணிக்கை கொண்டு வர தொடங்கின நாள் முதற்கொண்டு கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சிட்டாரு. இல்லையா சொல்லுமா? நான் உண்மையை சொல்றேன், தேவனை தவிர இந்த உலகத்தில் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. யாரும் ஆசீர்வதிக்க மாட்டாங்க. கர்த்தர் ஒருத்தர் தான் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுமா? எப்படி வரும்னு எனக்கு தெரியாது, எந்த ரூபத்தில் வரும்னு எனக்கு தெரியாது. கர்த்தருக்கு நீங்கள் உண்மையாக கொடுக்க வர ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ரூபத்தில் வரும், எப்படி வரும், எப்படி உங்கள் கடன் அடைக்கப்படும், எப்படி உங்கள் கஷ்டத்துலேருந்து வெளியே வருவீங்க, எப்படி உங்கள் பொருளாதாரத்துலேருந்து வெளியே வருவீங்க, எப்படி நீங்கள் செழிப்படைவீங்க, எப்படி நெருக்கடியிலேருந்து வெளியே வந்து அநேகருக்கு கொடுக்குற நபராக மாறுவீங்க எனக்கு தெரியாது. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், கர்த்தருக்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது தேவன் அதை பார்த்து அதை ஏற்றுக்கொண்டு அதை அங்கீகரித்து அதை ஆசீர்வதித்து அம்பாரமாய் மீதம் இருக்கத்தக்கதாக தேவன் உங்களை அவர் உயர்த்துவார். எழுந்து நிற்போம், கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி நாம் ஜெபம் செய்வோமாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது
என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. சொல்லுங்க, தோல்வி எனக்கில்லையே. சத்தமா சொல்லுங்க, நான் தோற்று போவதில்லையே. மறுபடியும் சொல்லுங்க, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. மறுபடியும், தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை தகர்த்திடுவேன். மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை தகர்த்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், ஓ சாத்தான் ஜெயித்திடுவேன். எல்லா சதிகளை முறியடிப்பேன், ஓ சாத்தானை ஜெயித்திடுவேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஓ இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. சொல்லுங்க, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. சதிகளை முறியடிப்பேன், ஓ சாத்தானை ஜெயித்திடுவேன். எல்லா சதிகளை முறியடிப்பேன், ஓ சாத்தானை ஜெயித்திடுவேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரபலதர ஷகலதர பரபரப உரியந்தலமா கரபலப ஷபரபலபரபரப. கர்த்தருடைய ஆவியானவர் உண்மையில் இருக்கிறார். தேவனுடைய ஆவி உண்மையில் இருக்கிறது. தேவனுடைய அபிஷேகம் உண்மையில் இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை அழைத்திருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். நீ கர்த்தருடைய தேவனுடைய பிள்ளை. ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ வர வர விருத்தி அடைவா. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய வார்த்தை உன்னை தேடி வருகிறது. கர்த்தருடைய வார்த்தை உன்மேல் வருகிறது. கர்த்தருடைய வார்த்தை உன்மேல் வருகிறது. கர்த்தருடைய வார்த்தை உன்மேல் வருகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ வர 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 விருத்தி அடைவா.
தடைகள் விலகுவதாக, தடைகள் விலகுவதாக, பிரச்சனைகள் விலகுவதாக, குழப்பங்கள் விலகுவதாக. தேவனுடைய வல்லமை ஒவ்வொருத்தர் மேலையும் ஆக்கினியா இறங்குவதாக. வாழ்க்கையில சந்திக்கிற அத்தனை தடைகள், அத்தனை பிரச்சனைகள், அத்தனை போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக. பிசாசு சொல்றான் உனக்கு தோல்வின்னு, கர்த்தர் சொல்றாரு உனக்கு நீ தோல்வி இல்லை, உனக்கு வெற்றின்னு சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு நான் உன் கூட இருப்பேன், உன்னை வர வர விருத்தி அடைய பண்ணுவேன், அதை ஒருவனும் தடுக்க முடியாதுன்றார். ஒரு பிசாசு தடுக்க முடியாது, ஒரு செய்வின மாந்திரிகம் புள்ளி சூனியம் தடுக்க முடியாது, வன்கண் எரிச்சல் தடுக்க முடியாது. ஆண்டவர் சொல்றார் நான் உன் கூட இருந்து உனக்கு ரகபோத்தை கொடுத்து உன்னை தேசத்திலே பழுக பண்ணி பெருக பண்ணி மிக உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வருவேன். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. சவுலின் குடும்பமும் வர வர பலவீனப்பட்டு போனது, தாவீதின் குடும்பமும் வர வர பலத்தவனாய் மாறினது. ஆண்டவர் சொல்றார் நெடுநாள பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்கியா, நெடுநாள வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கு பல தடைகளை சந்திச்சு 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 சந்திச்சுக்கிட்டே போறியா. ஆண்டவர் சொல்றாரு யுத்தம் இருக்குன்னு நினைக்காத, போராட்டம் இருக்குன்னு நினைக்காத, உனக்கு ரொம்ப தடை இருக்குதே சந்திச்சுக்கிட்டே இருக்குன்னு நினைக்காத. ஆண்டவர் சொல்றாரு நீ வர வர பலத்தவனாய் மாறுவாய். யுத்தத்தின் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே, தேவையின் மத்தியிலே, தடையின் மத்தியிலே ஆண்டவர் சொல்றார் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை வர 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 பலத்தவனாய் மாற்றுவேன், உன்னை உயர்த்தி கொண்டே இருப்பேன். எத்தனை தடை பிசாசு உனக்கு விரோதமா கொண்டு வந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு அத்தனை தடையும் மாற்றி உன்னை பலத்தவனாய் மாற்றுவேன். வீண் செலவே நினைக்காத. கர்த்தர் சொல்றாரு தடைகள் மாறும், தடைகள் மாறும். ரொம்ப நாள் பிசாசு போராடிக்கிட்டு இருக்கான், நெடுநாளா யுத்தம், எவ்வளவு நாளா அந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. ஆண்டவரே இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? தொடர்ந்து யுத்தமா, தொடர்ந்து சண்டைகள், தொடர்ந்து பிரச்சனைகள், தொடர்ந்து பல காரியங்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கேன். ஆண்டவர் சொல்றாரு உனக்கு விரோதமா இருக்க எதிரிகள், பிரச்சனைகள் வர வர பலவீனப்பட்டு போகும், அவைகள் குன்றி போகும், கூனி போகும், குறுகி போகும், இல்லாமல் போய்விடும். ஆனால் நீயோ வர 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 பலத்தவனாய் மாறிக்கொண்டே இருப்பாய். இந்த யுத்தங்கள்லாம் உன்னை இன்னும் வலுவாக்குறதுக்கு, இந்த போராட்டங்கள்லாம் இன்னும் உன்னை ஜெயமாக்குறதுக்கு, நீ கரடியை ஜெயிக்கணும், சிங்கத்தை ஜெயிக்கணும், கோலியாத்தை ஜெயிக்கணும், புலிசனை ஜெயிக்கணும். அப்பதான் சுத்தி இருக்க எல்லா சத்துருக்களை நீ ஜெயிச்சு வெற்றியின் மகனாய் மாற முடியும், வெற்றியின் மகளாய் மாற முடியும். கர்த்தர் தாவீதோடு இருந்தார், அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். கர்த்தர் சொல்றாரு நாளுக்கு நாள் விருத்தி அடைவார், இன்று முதல் அவனை ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் சொல்றாரு. வலதுகை உயர்த்தி சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே இன்று முதல் தேவனுடைய ஆசீர்வாதம் எங்கள் மேலே, எங்கள் குடும்பங்கள் மேலே இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்பா. யோசேபாத்தோடு கர்த்தர் கூட இருந்தார், அவன் வர வர பெரியவனானா. ஆண்டவர் சொல்றாரு நான் உன் கூட இருக்கிறேன், உன் குடும்பத்தோடு கூட இருக்கிறேன், உன்னை மறந்துட்டே நினைச்சிடாத, நான் உன் கூட தான் இருக்கேன். அவர் சொல்றாரு உன்னை பெரிய ஆளா நான் மாத்துவேன், உன்னை பெரிய ஆளா மாத்துவேன், பல கட்டடங்களை நீ கட்டுவ, பல எல்லைகளை நீ உருவாக்குவ, பல ஆஸ்திகளை அந்தஸ்துகளை நீ சுதந்தரிப்ப. ஆண்டவர் சொல்றாரு உன் வாழ்க்கை இன்னைக்கு வேணா ஆரம்பம் அற்பமா இருக்கலாம், உன் முடிவு சரித்திரமாய் மாறும், உன் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். யோசபாத்தின் தேவன் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை பெரியவனாய் மாற்றுவேன். கர்த்தருடைய ஆலயத்துக்கு காணிக்கை கொண்டு வர தொடங்கின நாள் முதல் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சு சம்பூர்ணமாக்கி திருப்தியாக்கி அம்பார குவியலாய் எங்களை நிரப்பியிருக்காருன்னு சாதோக்கின் குடும்பத்தார் சொன்னாங்க. வலதுகை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நானும் கர்த்தருக்கு என்று
என்னுடைய காணிக்கைகளை, தசம்பாக காணிக்கைகளை, பொருத்தனை காணிக்கைகளை கர்த்தருக்கு உண்மை உத்தமமாய் கர்த்தருக்கு இனிமேல் கொடுக்க நான் ஆரம்பிக்க போகிறேன். ஆண்டவர் இதுவரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், அதுக்காக நன்றி. இன்னும் நான் அதை உண்மை உத்தமமாக கொடுக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், காணிக்கை கொண்டு வர தொடங்கிட்டேன்னா போதும், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. உனக்கு அம்பாரமாய் மீதம் இருக்கும், நீ சம்பூர்ணமாய் சாப்பிடுவ, நீ திருப்தி அடைவ. அவர் சொல்கிறார், என்னுடைய வானத்தின் பல கனியை திறந்து இடங்கொள்ளாமல் போக மாட்டேன். ஆசீர்வாதம். பொருளாதாரத்தில் நெருக்கடியே கிடையாது, பொருளாதாரத்தில் கஷ்டமே கிடையாது, பொருளாதாரத்தில் செழிப்பை தருவேன்றார். பல நெருக்கடியில் வாழ்ந்துகிட்டு இருக்க, ஒண்ணுமே செய்ய முடியல. ஆண்டவர் சொல்றார், காணிக்கையை கொண்டு வந்து முதல்ல போடு. தசமபாகம் கர்த்தருக்குரியதுன்னு பைபிளில் போட்டிருக்கு, அது பரிசுத்தமானதுன்னு பைபிளில் போட்டிருக்கு. அதை கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு நீ கொடுத்து யாருக்கும் தெரிய வேண்டாம், நீ முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி உண்மையாக கொண்டு வந்து போடு. கர்த்தர் சொல்றாரு, வானத்தின் பலகணியை திறப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் வாழ்வை உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வரேன்னு சொல்ற ஸ்தோத்திரம். வந்திருக்க மக்களை, குடும்பங்களை, பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே.